குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசையும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். மூஷிக வாகன மோதக ஹஸ்த சாமர கர்ண விளம்பித சுத்ர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத்த நமஸ்தே. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நொடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன்வேலே. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமோ நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 4/4/2026 சனிக்கிழமை, ஸ்ரீ விசுவாவசு ஆண்டு பங்குனி மாதம் 21ஆம் நாள். நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, இரவு 9:30 முதல் 10:30 வரை. ராகு காலம் காலை 9 முதல் 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. குளிகை காலை 6 முதல் 7:30 வரை. சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். சூரிய உதயம் காலை 6:10. கரணன் 12 முதல் 1:30 வரை. திதி இன்று காலை 10:09 வரை த்விதியை, பின்பு திருதியை. நட்சத்திரம் இன்று இரவு 9:21 வரை சுவாதி, பின்பு விசாகம். நாமயோகம் இன்று பிற்பகல் 2:07 வரை அர்ஷனம், பின்பு வஜ்ரம். கரணம் இன்று காலை 10:09 வரை கரசை, பின்பு இரவு 11 வரை வணிசை, பின்பு பத்திரை. அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:09 வரை சித்த யோகம், பின்பு இரவு 9:21 வரை அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் உடைய நட்சத்திரம் இன்று இரவு 9:21 வரை உத்திரட்டாதி, பின்பு ரேவதி. நேத்திரம் இன்று முழுவதும் 2 கண். ஜீவன் இன்று முழுவதும் முழு வாழ்க்கை. சந்திராஷ்டமம் உடைய ராசி மீன ராசி. இன்றைய நாளுக்கான வழிபாடு, ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வணங்கி வர மனதில் அமைதி உண்டாகும். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறப்பு? ஜோதிட பணிகளை மேற்கொள்ள நல்ல நாள், ஆயுத பராமரிப்பு பணிகளை செய்ய சிறந்த நாள், அன்னதானம் செய்வதற்கு நல்ல நாள், அபிஷேகம் செய்ய உகந்த நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. காலை 6:47 முதல் 8:28 வரை மேஷ லக்னம், 8:29 முதல் 10:22 வரை ரிஷப லக்னம், 10:23 முதல் 12:27 வரை மிதுன லக்னம், மதியம் 12:28 முதல் 2:39 வரை கடக லக்னம், மதியம் 2:40 முதல் 4:45 வரை சிம்ம லக்னம், 4:46 முதல் மாலை 6:45 வரை கன்னி லக்னம், 6:46 முதல் இரவு 8:44 வரை துலாம் லக்னம், 8:45 முதல் 10:50 வரை விருச்சக லக்னம், 10:51 முதல் காலை 1:02 வரை தனுசு லக்னம், 1:03 முதல் காலை 3:08 வரை மகர லக்னம், 3:09 முதல் காலை 5:01 வரை கும்ப லக்னம், 5:06 முதல் காலை 6:46 வரை மீன லக்னம்,
12 ராசிக்காரர்களுக்கும் இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது விசேஷம். ஹோரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. சனிக்கிழமை தினம் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ சனீஸ்வர பகவான். ஸ்ரீ சனீஸ்வர பகவானுக்கான காயத்ரி மந்திரத்தை 27 முறை பாராயணம் செய்ய வேண்டும். பாராயணம் செய்தால் ஆயுள் விருத்தி, ஆரோக்கிய விருத்தி, தொழில் வளம் பெருக்கம். கர்மகாரகனான ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுவதற்கு மிக மிக உகந்த நாள், ஸ்திர நாள். இந்த நாளில் கல் உப்பு, எண்ணெய் வகைகள், இரும்பு சார்ந்த பொருட்களை வாங்குவதை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். இந்த நாளில் கடன் வாங்கக்கூடாது, அதே போல கடன் கொடுக்கவும் கூடாது. பொன்பொருள் ஆபரணங்கள் வாங்கலாம். ஸ்ரீ சனீஸ்வர பகவானை வழிபடுபவர்களுக்கு எல்லா விதமான நன்மைகள் கிடைக்கும். ஸ்ரீ காயத்ரி மந்திரம். ஓம் காகத் வஜாய வித்மகே கட்க அஸ்தாய தீமகி தன்னோ மந்தக் பிரசோதயாத். தமிழ் மந்திரம். சங்கடம் தீர்ப்பாய் சனி பகவானே, மாங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய். சச்சரவின்றி சாகா நெறியில் இச்சகம் வாழ இன்னருள் தா என்று வழிபடுங்கள். 12 ராசிக்காரர்களும் அவரவர்களுடைய ராசிக்கான சுபகிரக ஓரைகள் பார்த்து செய்வது விசேஷம். சனிக்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. காலை 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. மதியம் 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமையட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. முக்கியமான செய்தி. நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் தினம்தோறும் தமிழ் மொழியில்தான் கொடுக்கப்படுகிறது, முழுக்க. ஆனால் கடந்த சில நாட்களாக யூடியூப் அப்டேட் காரணமாக ஒரு சிலருக்கு போனில் ஆங்கிலமாக வருகிறது. இது ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்டினுடைய பிரச்சனை. ஆக இதை சரி செய்வதற்கு யூடியூப் செட்டிங்கில் சென்று ஆடியோ ட்ராக் வழியாக தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்து கொண்டால் ஆங்கிலம் மறைந்து தமிழ் மொழியில் உங்களுக்கு கேட்கும். ஆக இந்த மெசேஜை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கலாம். இன்று வளர்ச்சி அதிகமாக இருக்கும். புது நபர்களால அறிமுகம் உண்டாக்கும். அவர்கள் மூலமாக ஆதாயம் பெறுவீர்கள். மனநிலையில் இருந்த சங்கடங்கள் நீங்கும். பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள். இந்த நாள் தெய்வ காரியங்கள் உங்களுக்கு அனுகூலமான பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். நவகிரக வழிபாடு சனிக்கிழமை தினத்தில் செய்வது இன்னும் உத்வேகத்தை உண்டு பண்ணும். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்கிர சனி பேச்ச ராகவே கேதவே நமகா என்று உங்களுடைய காலை பொழுதிலேயே குளித்துவிட்டு கோவிலுக்கு சென்று நவகிரகத்தை 9 முறை வழிபட்டால் பிறகு உங்களுடைய வேலைகளில் கவனியுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு இன்றைய நாள் முழுவதும் அற்புதமான பலன்கள் கிடைக்கும். ஆரம்பத்திலேயே இறை வணக்கம் செய்துவிட்டு தாய் தந்தையரை வணங்கி உங்களுடைய காரியங்களை தொடங்கி பாருங்கள். மன நிறைவு பெறுவீர்கள். எந்த சங்கடங்களும் இருக்காது. ஆக மேஷராசி என்பர்கள் இந்த சனிக்கிழமை தினத்தில் நல்ல வார்த்தைகளை பயன்படுத்துவீர்கள். உங்களுடைய வார்த்தைகள் பிறரை வசீகரிக்கக்கூடியதாக இருக்கும். பிறரை கவரக்கூடிய விதமாகவும் பேசி மகிழ்வீர்கள். உங்கள் வார்த்தைகள் பலருக்கும் தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் உத்வேகத்தையும் உண்டு பண்ணும். ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்கள் மிக சிறப்பாகவே இருக்கும். எந்தவிதமான ஆரோக்கிய குறைபாடும் இந்த நாளில் இருக்காது. அதற்காக நீங்கள் காலையிலேயே இறைவனுக்கு நன்றி தெரிவியுங்கள். ஒரு நாள் முன்கூட்டியே உங்களுக்கான பலன்களை நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது. ஆகவே மேஷராசி என்பர்களை இந்த நாளை எப்படி நீங்கள் பயன்படுத்த வேண்டும், என்ன விதமான பிரார்த்தனை செய்தால் இந்த நாள் முழுவதும் நன்மைகள் கிடைக்கும் என்பதை அறிந்து கொள்கிறீர்கள். அந்த வழியிலேயே நீங்கள் நடப்பது மிக மிக அவசியம்.
வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள். சுப செய்திகள் மூலம் மகிழ்ச்சியும் அடைவீர்கள். இதுவரையில ப்ரமோஷன்ஸ்க்காக காத்திருந்த மேஷராசி அன்பர்களுக்கு பதவி உயர்வு உண்டாகலாம். ஒரு சிலருக்கு டெம்பரவரி ஜாப்ல இருந்து பெர்மனன்ட் ஜாப், அதாவது தற்காலிக பணியில இருந்து நிரந்தரமான பணி உயர்வு, நிரந்தரமான பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இதனால உங்களை பற்றிய நல்ல மதிப்பும் உங்களுடைய செயலுக்கு நல்ல அங்கீகாரமும் கிடைக்க பெறுவீர்கள். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுடைய ஆதரவு அதிகரிக்கும். திருமணமானவர்களுக்கு உங்கள் துணையோடு நல்ல புரிந்துணர்வு இருக்கும். அவர்களிடத்தில் மிக கனிவாக அன்பாக சில கருத்துக்களை வெளிப்படுத்துவீர்கள். அதே போல காதலிக்கக்கூடியவர்கள் உங்களுடைய வருங்கால துணையினுடனான செயல்களில் மகிழ்ச்சி உண்டாக்கும். வெளியிடங்களுக்கு செல்லக்கூடிய ஒரு நிலை ஏற்படலாம். எதுவாக இருந்தாலும் உங்களுடைய கண்ணியத்தை என்றுமே விட்டு கொடுக்காதவர்களாக, தன்மானத்தை காக்கக்கூடியவர்களாக, மற்றவர்களுக்கு மத்தியில உயர்வாக வாழ வேண்டும் என்கிற லட்சியம் கொண்டவர்களாக நீங்கள் இருப்பீர்கள். ஆக மற்றவர்கள் உங்களை போற்ற வேண்டுமே தவிர தாழ்வாக ஒரு நாளும் நினைக்க கூடாது என்பதில் வைராக்கியத்துடன் இருப்பீர்கள். ஆக அந்த எண்ணத்தை கொண்டு உங்களுடைய செயல்களையும் மிக சீராக வழிநடத்தி செல்வீர்கள். காதலர்களே, குடும்பத்தில் பிள்ளைகள் மூலமாக மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உற்சாகமும் அதிகரிக்கும். கலகலப்பான சூழ்நிலை உருவாகலாம். இன்றைய நாள் நிதி நிலைமைகள், பணவரவு எல்லாமே திருப்திகரமாக இருக்கும். சுதந்திரமாக வெளியே செல்வீர்கள். அது மட்டுமல்ல, பிள்ளைகளோடு விடுமுறை நாட்கள் என்பதாலும் பலருக்கும் பொது ஆண்டு தேர்வு முடிந்து விடுமுறையில் இருக்கக்கூடிய தருணத்துல வெளியூர்களுக்கு பயணப்படுறது மற்றும் சொந்த ஊர்களுக்கு செல்வது, குலதெய்வ வழிபாட்டுக்காகவும் இஷ்ட தெய்வ வழிபாட்டுக்காக வெளியூர்களுக்கு நீங்கள் பயணப்படலாங்க. ஒரு சிலர் கேளிக்கை மற்றும் பூங்காக்கள் இது மாதிரியான சில இடங்களுக்கு சென்று வருவதாலும் மனதில் மகிழ்ச்சியும் குடும்பத்தோடு உங்களுக்கு நல்ல ஒருங்கிணைந்த இணக்கமும் ஒற்றுமையும் காணப்படலாம். வருமானத்திற்கு தகுந்தபடியாக செலவுகளையும் நீங்கள் பார்த்து செய்வீர்கள். சேமிப்பு குறையாமல் இருப்பதில் மட்டும் கவனமாக இருப்பீர்கள். செய்யக்கூடிய தொழில் வியாபாரமாகட்டும் எல்லாவிதமான செயல்களுமே இந்த நாள் மன நிறைவை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. உரிமையான விஷயங்களுக்கு எப்பொழுதுமே முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். யாருக்காகவும் எதற்காகவும் விட்டு கொடுக்க மாட்டீர்கள். எந்த விஷயத்தையும் தயங்காமல் தைரியமாக செய்யக்கூடியவர்கள் நீங்கள். ஆக உங்களுடைய செயல்கள் எல்லாமே இந்த நாளில் மிக சிறப்பாகத்தான் காணப்பட போகிறது. செலவுகளை குறைப்பது, அது மட்டுமல்ல, அது தொடர்பான சிந்தனைகள் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். பொறாமைகள் குறையுங்க. உங்களுடைய வேலைகள்ல இருந்த போட்டிகள்லாம் நீங்கும். உங்களை பார்த்து கண் எரிச்சல் மற்றும் கண் சம்பந்தமான திருஷ்டி சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தாலும் அவையெல்லாம் நீங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பயணங்களால் அனுகூலமான நிலை உண்டாகும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு தகுதிக்கு ஏற்ப உயர்வு ஏற்படும். எப்படி இருந்தாலும் இந்த நாள் அற்புதமாகத்தான் இருக்கிறது. இருப்பினும் பொறுமை என்பது மிக அவசியம். அவசரப்படாதீர்கள். கவனமாக ஒவ்வொரு காரியத்திலும் ஈடுபடுங்கள். நன்மைகளே உண்டாகும். இந்த நாளுக்கான சுப கிரக ஹோரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. மேஷராசி என்பர்களுக்கு சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் நல்ல பலனை ஏற்படுத்தும். இது உங்களுடைய ராசிக்கு மட்டும் பிரத்யேகமான கிரக ஓரைகள். சுப நிகழ்ச்சிகள் செய்கிறீர்கள் என்றால் அது மட்டுமல்ல, சொத்து சம்பந்தமான விஷயங்களாகட்டும், கவர்மெண்ட் சம்பந்தமான விஷயங்கள் முன்னெடுத்து செல்வதாக இருந்தாலும் செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரைகள் உங்களுடைய அனைத்து செயலுக்கும் நல்ல பலனை உண்டு பண்ணும். பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரை நல்லது. கல்வி சம்பந்தப்பட்ட செயலுக்கு சந்திர பகவானுடைய ஓரை நல்ல பலன் தரும். தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் நன்மையான பலன்களை ஏற்படுத்தும். இன்றைய நாளுக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் இளநீலம். இன்றைய நாளுக்கான நட்சத்திர பலன்கள்: அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு பிரத்யேகமாக ஆதாயம் உண்டாக்கும். பலன் அதிகமாகவே கிடைக்கும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். தொட்ட காரியங்கள் துலங்கும். பரணி நட்சத்திரத்தில் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சிந்தனைகள் மிக அற்புதமாக இருக்கும். யோசித்து ஒவ்வொரு ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். உத்தியோகம் தொடர்பான புதிய முயற்சிகள்ல அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். இருந்தாலும் அந்த முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய நேரத்துல மட்டும் நீங்கள் கவனமாக இருப்பது அவசியம். உங்களுடைய அணுகுமுறை மிக சரியானதாக இருக்க வேண்டும். அமைதியோட எச்சரிக்கையும் மிக மிக தேவை. ரிஷபராசி அன்பர்களுக்கு கடன் சம்பந்தமாக இருக்கக்கூடிய சில நெருக்கடிகள் குறையலாம். மலை போல இருக்கக்கூடிய கஷ்டமோ கடனோ பனி போல மறையறதுக்கு சனீஸ்வர பகவானை நீங்க கெட்டியா பிடிக்கிறது அவசியம். எப்பொழுதுமே ரிஷபராசி அன்பர்கள் சனி பகவானுடைய அருள் வேண்டி பிரார்த்தனை செய்யும் பொழுது
உடல் ரீதியாகவும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், மன ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அதே போல கடன் சம்பந்தமாக இருக்கக்கூடிய நோய் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்குவதை அல்லது குறைவதை உங்களால உணர முடியும். சனிக்கிழமை தினத்துல நவக்கிரக வழிபாடு தொடர்ந்து செய்யுங்க. அதிலும் காலை நேரத்திலேயே செய்யறது ரொம்ப அவசியம். நீங்க வேலைகளை தொடங்குறதுக்கு முன்னாடி உங்களுடைய தாய் தந்தையருக்கு வணக்கம் தெரிவிங்க, நன்றி சொல்லுங்க. அதன் பிறகு உங்களுடைய வேலைகளை தொடங்கினால் நிச்சயம் அந்த நாள் முழுவதும் எப்படிப்பட்ட கிரக அமைப்புகள் இருந்தாலும் சரி அதனுடைய தாக்கங்கள் என்பது உங்களுக்கு குறையறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்க பெறுவீர்கள். வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல சில சவால்களை நீங்க சந்திக்க வேண்டியிருக்கும். அதே மாதிரி வேலையில வெற்றி பெறத்துக்கு கூட புத்திசாலித்தனத்தோட திறமைகளை நீங்க பயன்படுத்தினா மட்டும்தான் அந்த வெற்றி வாய்ப்பு கூட கிடைக்கும். ரொம்ப சாதாரணமா இருந்தீங்க அப்படின்னா அந்த வேலைகள்ல உங்களுக்கு நல்ல ஒரு உயர்வு ஏற்படாது, வெற்றி வாய்ப்புகளும் கிடைக்காது. சாதுரியமாக சிந்தித்து பொறுமையும் நிதானமாக முடிவெடுப்பதுதான் உங்களுடைய கையில் இருக்கிறது. அதை மட்டும் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். தாய்மாமன் வழியில ஒத்துழைப்பு கிடைக்கும். வெளியூர் பயணங்களால புதிய அனுபவங்கள் கூட உங்களுக்கு கிடைக்கலாம். உடல் ஆரோக்கியம் தொடர்பாக இதுவரையில இருந்துட்டு இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் குறையுங்க. அதாவது முடிந்த அளவுக்கு அனுசரணையாக இருக்கிறது நல்லது. காரணம், மன அமைதியோட இருந்து விட்டால் சில உபாதிகள் கூட தானாக விலகிவிடும் என்று சொல்வார்கள். அதுபோல உங்களுக்கு தெரிந்த அளவில் இருக்கக்கூடிய விஷயங்களை தைரியமா கையாளுங்க. அதிலும் லேசாக உங்களுக்கு சில நேரங்கள்ல தலைவலி வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதிகமாக சிந்திக்காதீங்க. எவ்வளவு நேரம் கிடைக்குதோ அந்த நேரம்லாம் மனதை அமைதிப்படுத்துறதுக்கு மட்டும் முயற்சி பண்ணுங்க. ஆரோக்கியம் திடகாத்திரமாக இருக்கும். வருமானம் பொறுத்த வரையில சுமாராக இருந்தாலும் தேவைகளை எப்படியாவது சமாளித்துக் கொள்வீர்கள். சமமாக இருக்கும். அதாவது வரவுக்கு ஏற்றபடி செலவுகளும் உங்களுக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கு. ஆக பணத்தை கையாளும் பொழுது சற்று எச்சரிக்கையாக இருங்க. யோசித்து சிந்தித்து செயல்படுங்க. அவசரப்படாதீங்க. கையில பணம் வந்த உடனேயே ஆடம்பரமான விஷயங்களுக்கு செலவு செய்வதை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். திருமணமானவர்கள் தம்பதிகளிடையே நல்ல புரிந்துணர்வை ஏற்படுத்திக்கிறது ரொம்ப அவசியம். வெளியிடங்கள்ல எவ்வளவு பிரச்சனைகள் வேண்டுமானாலும் நீங்கள் சந்திக்கலாம். ஆனால் வீட்டில் கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையாக இருந்தாதான் சில பிரச்சனைகளை கூட தீர்ப்பதற்கு ஒரு நல்ல ஆலோசனைகள் கிடைக்குங்க. வீட்டுல இருவருமே மனக்கசப்போட மன கஷ்டத்தோட இருந்தீர்களே ஆனால் உங்களுடைய பிரச்சனைகள் தீர்ப்பதற்கான வழியே உங்களுக்கு கிடைக்காது. ஏதோ கண்ணை கட்டி காட்டில் விட்டது போலத்தான் இருக்கும். முடிந்த வரையில எதையும் விபரீதமா எடுத்துக்காம உங்கள் துணைவர் எது சொன்னாலும் லேசாக எடுத்துக்கொள்ளுங்கள். இருவருமே அந்த ஒரு மனநிலையோடு இருக்கும் பொழுது பிரச்சனைகள் என்பது காணப்படாது. சூழ்நிலைகள் உங்களுக்கு மத்தியமமாகத்தான் இருக்கிறது. பிரச்சனைகள் வருவது போலத்தான் இருக்கும். இருந்தாலும் அது உங்கள் கையில் இருக்கிறது. சமாளிக்கக்கூடிய பக்குவத்தை நீங்கள் பெற்று இருக்கிறீர்கள். சற்று பொறுமை நிதானம் மிக அவசியம். காதலிப்பவர்கள் வருங்கால துணையினுடைய பேச்சுக்கள்ல சில மனக்கசப்புகள் ஏற்படலாம். அவர்களுடைய நிலைக்கு ஏற்றாற்போல் நீங்கள் பக்குவமாக நடந்து கொள்வது அவசியம். கூடுமான வரையில் பதட்டமோ பரபரப்போ இல்லாமல் பேசுங்கள். தெளிவாக மனதில் பட்டதை வெளிப்படுத்துங்கள். பிரச்சனைகள் என்ன என்பதை வெளியே சொன்னால் மட்டும்தான் உங்களுக்கு தீர்வுகள் கிடைக்கும். வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல சில நேரம் மற்ற ஊழியர்களால உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் கிடைக்காமல் கூட போகலாம். அதுவே உங்களுக்கு ஒரு ஆற்றல் குறைந்து இருக்கும். எவ்வளவுதான் மிக தைரியசாலியாகவும் பலம் பெற்றவர்களாக நீங்க இருந்தாலும் உங்களோட வேலை செய்யக்கூடிய கூட்டாளிகளாகட்டும் மற்ற பணியாட்கள் உங்களுக்கு உதவி செய்யல அப்படின்னா அந்த நாளுக்கான வேலைகள் அனைத்துமே கெட்டுவிடும். ஆக தட்டி கொடுத்து வேலை வாங்குங்கள். கனிவாக அன்பாக கருத்துக்களை வெளிப்படுத்துங்க. அவங்களிடம் பேசக்கூடிய விஷயங்கள்ல கூட மிக மிக பொறுமையும் நிதானம் மிக தேவைங்க. வேலையில் வெற்றி பெறுவதற்கு உங்களுடைய குணங்கள் தான் காரணமாக இருக்கும். அது மட்டும் மறக்காதீர்கள். மாணவ மாணவிகளுக்கு படிப்பு நிலைகளில் இருக்கக்கூடிய விஷயங்களை புரிந்து கொள்வது சற்று காலதாமதமாகத்தான் இருக்கும். கால்நடை வளர்க்கக்கூடியவர்கள் விஷயங்கள் ஆர்வம் தேவை. நிதானமான ஒரு செயல்பாடுகள் இருந்தால்தான் நல்ல பெயரை உங்களுக்கு கிடைக்கும். உடன் இருக்கக்கூடிய நபர்களை பத்தின புரிதல் உண்டாகும். பொதுவாக பார்க்கும் பொழுது ரிஷபராசி அன்பர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த மாதிரி லாபங்கள் நிறைவாகவே கிடைக்கும். கவலை வேண்டாம். இன்றைய நாளுக்கான சுப கிரக உரைகள். பொதுவாக சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய உரைகள் அமோகமான பலன்களை மிதுன ராசி என்பவர்களுக்கு இன்றைய நாளுக்கான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இன்றைய நாள் வெற்றிகரமாக அமைவதற்கு பொறுமையும் அமைதியும் தேவைப்படும். பதட்டப்படாமல் மிக சகஜமாக இருக்க வேண்டும். உங்களுடைய எண்ணத்தை அழகுபடுத்திக் கொள்ளுங்கள். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தியானம் செய்யுங்கள். மன அமைதியாக இருக்கும்படியாக நல்ல பாடல்கள், இசை கேட்பது, தெய்வீக எண்ணத்தில் நாட்டம் இருந்தால் நீங்கள் ஆன்மீக எண்ணங்களை மேற்கொள்வது, பக்தி பாடல்கள் கேட்பது, உங்களுக்கு பிடித்தமான மந்திர ஸ்லோகங்களை பாராயணம் செய்வது, இப்படி செய்யும் பொழுது உங்களுடைய மனநிலையில் இருக்கக்கூடிய அழுத்தங்கள் குறையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதே போல மிதுனராசி அன்பர்கள் மன சஞ்சலத்தோடு இருப்பீர்களே ஆனால் பலருக்குமே குடிப்பதற்கு தண்ணீர் தானமாக்க கொடுங்கள். அதே போல நீங்கள் குடிக்கக்கூடிய தண்ணீரை சிறிது நேரமாவது வாயில் அடக்கி வைத்து
பிறகு அந்த நீரை குடித்து விடுங்கள். இப்படி செய்யறதுனாலையும் மனம் சம்பந்தமாக இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் நீங்கும். மன அழுத்தம் மட்டுமல்ல, அடிக்கடி தேவையில்லாமல் நினைக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் கூட கட்டுப்படும். ஆகவே மிதுனராசி அன்பர்கள் இந்த நீர் சம்பந்தமாக இருக்கக்கூடிய மிக எளிமையான இந்த பரிகாரத்தை நீங்கள் பயன்படுத்துங்கள். கண்டிப்பாக உங்களுக்குள் ஒரு மாற்றம் நிச்சயம் வரும். வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல சில கஷ்டங்களை சந்திக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். இருந்தாலுமே திட்டமிட்டு நீங்கள் வேலைகளை செய்யும் பொழுது அந்த பிரச்சனைகள் கூட காணாமல் போய்விடும். செய்வதற்கு ஏற்றபடி பலன்கள் அதிகமாக கிடைக்கும். இந்த நாள் எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் மிக தெளிவாக நல்ல எண்ணத்துடனும் ஆர்வத்தோட செய்யும் பொழுது அந்த வேலைகளில் இருந்த சங்கடங்கள் எல்லாமே மாறி உங்களுக்கு ஃபேவரபிளா சாதகமாக அந்த வேலைகள் எல்லாமே மாறிவிடும். செய்யக்கூடிய தொழிலாகட்டும் சரி, ஒவ்வொன்றையுமே நேசித்து அந்த தொழில் மீதான ஒரு ஈடுபாடோட அன்போட உங்களுக்கான ஒரு அர்ப்பணிப்போட செய்யும் பொழுது அந்த தொழில் நிச்சயமாக உங்களை வாழ வைக்கும். ஆக நீங்க எந்த அளவிற்கு ஈடுபாடோடு இருக்கிறீர்களோ அதே அளவிற்கு தான் உங்களுக்கு தொழில் முகாந்திரமாக வருமானமும் கிடைக்கும். பிள்ளைகள் ஆதரவாக இருப்பார்கள். கேளிக்கை சம்பந்தமான விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும். விடுமுறை நாட்கள் பிள்ளைகளோடு உங்கள் துணைவரோட வெளியே செல்லக்கூடிய ஒரு நிலை உருவாக்கும். நேரத்தை குடும்பத்திற்காக அதிகம் செலவு செய்வீர்கள். ஆக மிதுனராசி அன்பர்கள் சில நுணுக்கமான விஷயங்களையும் புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு. ராசிநாதனான புதன் பகவான் என்பவர் நுணுக்கத்திற்கு சொந்தக்காரர். ஆக மிக நுட்பமான விஷயங்களை கூட உடனுக்குடன் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களுக்கு இயல்பாகவே உண்டு. ராசியின் அமைப்பு படி ஆன்மீக வேலைகள்ல ஆர்வம் அதிகமாக ஏற்படுங்க. மனசுல புதுவிதமான ஆராய்ச்சி சம்பந்தமான சிந்தனைகள் பிறக்கலாம். உங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துறதுல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. குறிப்பாக கோப உணர்வுகளை யாரிடத்திலும் வெளிப்படுத்தி விடாதீர்கள். அது உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்திவிடும். ஆக மற்றவர்கள் தவறுகளே செய்திருந்தாலும் அந்த ஒரு நிலையில நீங்கள் எந்த அளவிற்கு பொறுமையாகவும் அமைதியாகவும் இருக்கிறீர்களோ அதுதான் உங்களுக்கு நல்ல பெயரை ஏற்படுத்தும். அறிவியல் சம்பந்தமான துறையில் இருப்பவர்களுக்கு திறமைகள் வெளிப்படலாம். பூர்வீக சொத்துக்களை விற்க வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கும். அப்படி விற்க வேண்டிய சூழல் ஏற்படுபவர்களுக்கு லாபம் அதிகமாகவே இருக்கிறது. எந்த ஒரு விஷயத்தை செய்ய நினைத்தாலும் சிந்தித்து செயல்படுங்கள். இன்றைய நாளில் உங்கள் துணையிடத்தில் திருமணமானவர்கள் தம்பதிகளிடையே அமைதியாக பேச வேண்டும். இதனால உங்களுடைய மதிப்பை உணர்ந்து கொள்ள முடியும். நல்லதொரு உறவு ஏற்படுவதற்கு சரியான விதத்தில் நீங்கள் அன்பை வெளிப்படுத்த வேண்டும். நேரத்தையும் காலத்தையும் உணர்ந்து செய்யுங்கள். காலம் தவறிய சில செயல்கள் உங்களுக்கு பயனை ஏற்படுத்தாது. ஆக காதலிக்கக்கூடியவர்கள் உங்களுடைய லைஃப் பார்ட்னரிடத்தில் கனிவாகவும் பணிவாக பேசினால் அவர்கள் எந்தவித மனநிலையில் இருந்தாலும் உங்களுக்கு கட்டுப்படுவர். ஆக இவற்றை முயற்சித்து பாருங்கள். நல்லிணக்கத்தோடு இருங்கள். இன்றைய நாள் உங்களுடைய ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் நல்ல யோகங்களை கொடுக்கும். உங்களுடைய புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கு, கல்வி, தொழில், மனை வாங்க, வீடு கட்ட, உத்தியோகம் செல்வதற்கு கூட புதன் பகவானுடைய ஓரை உகந்தது. அதே போல் உங்களுடைய சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் தொடங்கினால் அல்லது செய்தால் அந்த காரியமானது நல்ல விதமாக நடக்கும். இன்றைய நாளுக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். கோல்சாரத்தினுடைய அமைப்பும் நவகிரகங்களுடைய சஞ்சாரம் எப்படி இருக்கிறது என்பதை பார்த்து உங்களுக்கான பலன்களை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். நெருக்கமானவங்களிடம் ஏற்பட்ட சில கருத்து வேறுபாடுகள்லாம் குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நல்ல நண்பர்கள், நல்ல உறவுகள் இடத்துல தேவையில்லாமல் ஒரு சில நேரங்களில் செய்த சில பிரச்சனையின் காரணமாக இருவருமே ஒருவருக்கொருவர் பாராமுகமாக இருந்த நிலைகள்லாம் மாறி கஷ்ட நஷ்டங்களை உணர்ந்து இப்பொழுது இருவருமே பேசக்கூடிய ஒரு நிலைக்கு வந்திருப்பீர்கள். முடிந்த வரையில் எந்த நாட்களிலும் எந்த ஒரு விஷயத்திற்காகவும் மன வருத்தங்கள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வது நல்லது. கோபத்தை குறைத்துக் கொள்ள வேண்டும். உணர்ச்சி வசப்படாமல் இருங்கள். அவ்வப்போது உங்கள் மனதில் ஏற்படக்கூடிய பரபரப்போ பதட்டத்தின் காரணமாக எந்த விஷயங்களை எப்படி செய்கிறோம் என்கிற புரிதல் இல்லாமல் ஒரு சில நேரத்தில் மன சங்கடங்கள் கூட உருவாகிவிடும். அவற்றை தவிர்ப்பதற்கு நிதானமும் பொறுமையும் மிக அவசியம். உத்தியோகம் தொடர்பான வேலைகளில் மாற்றமான சூழ்நிலைகள் ஏற்படும். நீங்கள் எதிர்பார்த்த அளவிற்கு உன்னதமான போக்கு என்பது காணப்படாது. சற்று ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள் இருக்கிறது. தடைப்பட்டு வந்த பண வரவுகள் ஒரு சில நேரங்களில் கிடைக்கும். வருமானத்திற்குண்டான வழிவகைகளை நீங்கள் தயார்படுத்திக் கொண்டே இருப்பீர்கள். வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு விதமான சிந்தனைகள் இருந்து கொண்டே இருக்கும். வியாபாரத்தை வளர்ச்சி பாதையில கொண்டு செல்றதுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள்
அதிகப்படியாகவே இருக்கும். பொதுவாகவே நீங்கள் உழைப்பாளிகள். கடகராசி அன்பர்களே, தைரியம் அதிகமாக இருக்கும். எதற்கும் யாருக்காகவும் அஞ்ச மாட்டீர்கள். மனதில் நினைத்த வேலைகளை திறம்பட நேர்மையாக செய்து முடிக்க வேண்டும் என்கிற சுபாவம் கொண்டவர்கள். அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஒரு ராணுவ வீரராகவும் தீயணைப்பு வீரராகவும் கராத்தே போன்ற ஒரு தற்காப்பு கலை சார்ந்த வேலைகளில் நீங்கள் அதிகமாக ஈடுபடுவீர்கள். ஆர்வம் உங்களுக்கு இயல்பாகவே இருக்கும். எதை கண்டும் பயப்படுவது என்பது உங்களுடைய சரித்திரத்திலேயே கிடையாது. கடகராசி அன்பர்களே, மன உறுதி திடம் அதிகமாகவே உங்களிடம் இருக்கும். ஆனால் இந்த தினத்தில் வாகன பயண நேரங்கள்ல நிதானமாக இருக்கணும். பயபக்தியுடன் ஒவ்வொரு விஷயத்திலும் ஈடுபடணும். அலட்சியம் வேண்டாம். இளைஞர்களே, வாகன சாகசம் செய்வதற்கு ஏற்ற நாள் அல்ல. வாகன பயணங்களில் எப்பொழுதும் கவனமும் எச்சரிக்கை தேவை. தலைக்கவசம் முகக்கவசம் அணிவது அவசியம். காதலர்களுக்கு பார்க்கும் பொழுது வெளி இடங்களுக்கு போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம். உங்கள் வருங்கால துணையினுடனான போக்கு உங்களுக்கு ஒரு சில நேரத்தில் மன வருத்தத்தை ஏற்படுத்தினாலும் சில நேரங்களில் வெளியே போக வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படலாம். அப்படி இருக்கக்கூடிய தருணத்தில் வண்டி வாகனத்தில் மட்டும் எச்சரிக்கையுடன் இருங்கள். மனக்குழப்பத்தை நீக்கி சாலையோர பாதுகாப்பை நீங்கள் கடைபிடிப்பது அவசியம். மனநிலையில் குழப்பங்கள் இருந்தாலும் அவற்றை வெளிப்படுத்தி விடுங்கள். தியானம், யோக பயிற்சிகள் செய்தால் இதிலிருந்து உங்களால் நிச்சயமாக மீண்டுவிட முடியும். எதிர்பாலின மக்களால ஆதாயம் உண்டாக்குங்க. தடைகள் ஏற்படக்கூடும். இருந்தாலும் அந்த தடைகளை தகர்த்தெறிவதற்கு தான் நவகிரக வழிபாடு செய்தாலே போதும். எல்லா விதமான தடைகளும் நீங்கிவிடும். மாணவர்களுக்கு படிப்பு நிலைப்பாடுகளில் மந்தத்தன்மை இருக்கலாம். எதை படிப்பது எதை விடுவது என்கிற புரிதல் இருக்காது. ஒரு சில நேரங்களில் மந்தத்தன்மையாக கூட இருக்கலாங்க. ஒரு சில முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு ஏற்ற நாள் அல்ல. ஆக கவனமாக செயல்பட வேண்டும். வியாபாரமாகட்டும், தொழில் விஷயமாகட்டும், எல்லா விதமான பணம் கொடுக்கல் வாங்கல் செயல்பாடுகள், முதலீடு தொடர்பான விஷயங்களை தவிர்க்க வேண்டும். மிக முக்கியமாக கூட்டாளிகளிடம் நீங்கள் பொறுமையும் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். வியாபாரிகளை சக வியாபாரிகளிடமும் சரி, வேலை செய்யக்கூடிய பணியாட்களிடம் விட்டு கொடுத்த அனுசரணையாக சென்றால் ஓரளவிற்கு நிம்மதி உண்டாகும். குடும்பத்திலும் சரி, வெளியிடங்களிலும் பேச்சுக்களை குறைத்துக் கொள்வது நல்லது. உங்களுடைய ராசிக்கான சுப ஹோரைகள் சந்திரன், குரு, சுக்கிரன், இந்த 3 கிரக உரைகள் சுபத்தை உண்டு பண்ணும். பொதுவாக சுப நிகழ்ச்சிகளை செய்யலாங்க. சுக்கிர உரையில மாணவர்கள் படிப்பு சம்பந்தமான விஷயங்களை ஈடுபடலாம். வாகனம் தொடர்பாக புதிதாக வாங்கக்கூடிய நிலையும், உத்தியோகம் தொடர்பான முயற்சிகள் அனைத்திற்குமே கடகராசி அன்பர்களே உங்களுக்கு சுக்கிர உரை மிக சிறப்பான பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த நாள் மட்டும் கவனமாக பார்த்து செயல்படுவது நல்லது. இந்த நாளுக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களே, கருத்து வேறுபாடுகள் குறையுங்க. பூசம் நட்சத்திரக்காரர்களை நிதானம் வேண்டும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் உண்டாகும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சிம்மராசிகளே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். இன்று நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய அனைத்து வேலைகளும் சிம்மராசிகளே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். இன்று நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய அனைத்து வேலைகளும் திருப்திகரமாகவும் மன நிறைவும் இறைவனுடைய அனுகிரகம் பூரணமாக கிடைக்க வேண்டும் என மனதார இறைவனை பிரார்த்தனை செய்கிறோம். உங்களுடைய ராசிக்கான பலன்கள் பார்ப்பதற்கு முன்னர் கோச்சாரத்தின் படியும் நவ கிரகங்களினுடைய சஞ்சாரம் எப்படி இருக்கிறது, இதை பொறுத்துதான் உங்களுடைய ராசிக்குண்டான பலன்களும் அமையும். அந்த வகையில் பார்க்கும் பொழுது இழுபறியாக இருந்த தன வரவுகள் கிடைக்கிறதுக்குண்டான அமைப்பு உண்டு. இதுவரையில கைக்கு வராத பணம் கூட இந்த நாள்ல வந்து சேரலாம். கொடுக்க முடியாத சூழ்நிலைகளில் இருந்தவர்கள் கூட உங்களை தேடி வந்து பணத்தை ஒப்படைக்கக்கூடிய நிலை மாறிவிடலாம். உங்களுக்கு வியப்பும் ஆச்சரியமும் கலந்த மாதிரியாகத்தான் இருக்கும். சிம்மராசி அன்பர்களே, நவகிரக வழிபாடு செய்து கொண்டு பாருங்கள். இன்று இன்னும் மேன்மையான நல்ல நல்ல பலன்கள், சுப செய்திகள், நல்ல ஒரு நிலைக்கு நீங்கள் முன்னேறுவீர்கள். உடல் ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றங்கள் இருக்குங்க. மன நிம்மதி அதிகமாக இருக்கும். தெளிவான ஒரு முடிவுகள் எடுக்கக்கூடிய யோகம் உண்டு. மனக்குழப்பங்கிறது காணப்படாது. நண்பர்களிடத்துல எதிர்பார்த்த அளவுக்கு நீங்கள் கேட்ட மாதிரியே உதவிகள்லாம் கிடைக்கும். நீங்கள் எண்ணியும் பாராத வகையில சில சுப செய்திகள் கிடைக்க பெறுவீர்கள். புதிய பொருட்களை வாங்கணுன்ற எண்ணங்கள், அதற்கேற்றபடி நடவடிக்கையும் தன லாபமும் கைக்கு கிடைக்கும். நினைத்தால் மட்டும் போதாது, அந்த பொருட்களை வாங்கக்கூடிய யோகமும் உங்களுக்கு இருக்கணும். அந்த பொருளை வாங்க வேண்டிய நிலைகள்ல பணமும் உங்களுக்கு கையில் தயாராக இருக்கணும். எல்லாமே சேர்ந்து வரக்கூடிய நாளாகத்தான் இருக்கிறது. கடன் பிரச்சனைகள் ஓரளவுக்கு குறையுங்க. கழுத்தை நெருக்கக்கூடிய வகையில இருந்த கடன் தொல்லைகள் உங்களுக்கு படிப்படியாக குறைய போகிறது. கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினானாம் இலங்கை வேந்தன் என்பார்கள். ஆக அப்படி பார்க்கும் பொழுது கடன் சுமை நீங்குவதற்கு இந்த நாள் ஸ்ரீ காலபைரவர் வழிபாடு. சனிக்கிழமை தினத்தில் இந்நாளில் பொன் பொருள் ஆபரண சேர்க்கை, தொழில் வளர்ச்சி, வியாபாரத்தில் முன்னேற்றம், குடும்ப நலம், வருமானம் விருத்தி அனைத்திற்குமே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் இரவு 7 மணிக்கு மேல் ஸ்ரீ காலபைரவர் வழிபாடு. செவ்வரளி பூசாற்றி சிவனினுடைய அம்சமாக திகழக்கூடியவர் ஸ்ரீ காலபைரவர். வழிபட்டு வாருங்கள். 27 மிளகு எடுத்து நீல நிற துணியில் மூட்டைகளாக முடிந்து நல்லெண்ணெயிட்டு தீபம் ஏற்றி வர.  சுப பலன் உண்டாக்கும். கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக இருக்கும். செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய நாள். 7 மணிக்கு மேல் ஸ்ரீ காலபைரவர் வழிபாடு.
தன ஆகர்ஷண பைரவரையும் வழிபாடு செய்யலாம். வடுக பைரவர், ஸ்ரீ கால பைரவர், சம்ஹார பைரவர், அதே போல அன்னை ஸ்ரீ வராகியையும் வழிபாடு செய்தால் சுபம். இந்த நாள் அதீதமான ஒரு நல்ல பலன் பெறக்கூடிய வகையில நிறைய சக்திகள்லாம் ஒன்றிணையக்கூடிய நாளாக இருக்கிறது. நேர்மறை எண்ணங்கள், ஆற்றல்கள் அதிகரிக்கக்கூடும். சிம்மராசி அன்பர்களை வழிபாடு செய்து வந்தாலே போதும், நவ கிரகங்களுடைய அருள் கிடைக்கும். மாணவர்களுக்கு படிப்பினுடைய தன்மைகளுக்கு ஏற்றாற்போல் நடந்து கொள்வீர்கள். படிப்பை வெகு சீக்கிரமாக புரிந்து கொள்ளக்கூடிய நிலை, கல்வி கடாட்சம் உங்களுக்கு பூரணமாக இருக்கிறது. வேலைக்காக தேடி அலையக்கூடிய இளைஞர்களுக்கு யோகம் நிறைந்த நாள், அதிர்ஷ்டகரம் என்றே சொல்லலாம். காதலர்களுக்கு பார்க்கும் பொழுது குடும்ப நலனில் அதிக அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். வருங்கால துணையினுடனான ஒரு பேச்சுக்கள் உங்களுக்கு நல்ல திருப்தியையும் நம்பிக்கை தரக்கூடியதாக இருக்கும். வீட்டினுடைய அமைப்பை பொறுத்து உங்களுடைய செயல்பாடுகள் இருக்குங்க. தாய் தந்தையருடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். தன்னிச்சையாக எந்த ஒரு முடிவினையும் எடுத்து செயல்படுத்தாதீர்கள். குடும்ப நபர்களுடைய ஆதரவோடு உங்களுடைய திருமணம் வெகு சீக்கிரமாக நடக்கக்கூடிய யோகம் உண்டு. அதுவரையில் நீங்கள் சூழ்நிலைகளை உணர்ந்து கொண்டு செயல்பட்டாலே போதும். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கான சுப ஹோரைகள் சூரியன், சந்திரன், குரு, செவ்வாய், இந்த 4 கிரக உரைகள் சுபத்தை உண்டு பண்ணும். குறிப்பாக செவ்வாய் உரையில சொத்து தொடர்பான விஷயங்கள், பாக பிரிவினை, உயில் எழுதுவது, சொத்துக்களை பங்கு போடுவது, இப்பரிவர்த்தனை செய்வது, இது போன்ற விஷயங்களில் ஈடுபட்டால் நல்லது. சூரிய உரையில அரசாங்கம் சம்பந்தமான காரியத்திற்கு நல்லது. இந்த நாளுக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள், மகன் நட்சத்திரக்காரர்களை முன்னேற்றங்கள் ஏற்படும். தான தர்மங்கள் அதிகமாக செய்து பாருங்கள், நன்மைகள் உண்டு. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னல்கள் குறையுங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு யாராவது ஒருவருக்கு சனிக்கிழமை தினத்துல உணவு தானம் செய்வது மிகப்பெரிய ஒரு. கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். இன்று நீங்கள் தொடங்கக்கூடிய வேலைகள் யாவும் மன நிறைவும் சந்தோஷமும் உள்ள நாளாக அமைய வேண்டுமென மனதார இறைவனை பிரார்த்திக்கிறோம். நவ கிரகங்களினுடைய கோல்சாரமும் சஞ்சாரத்தை பொறுத்துதான் உங்களுக்கான ராசி பலன்கள் அமையும். இன்றைய நாள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் ஆதாரமானது நவ கிரகங்களினுடைய ஆளுமை பொறுத்துதான். வியாபார வேலைகள்ல கூடுதலான அமைப்பு, நல்ல பலன், மேன்மையான தன லாபம் இவையெல்லாம் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. பொன் பொருளுக்கு குறைவு இருக்காது. கன்னிராசி அன்பர்களே, நினைத்த வேலைகளை நினைத்த மாத்திரத்தில் செய்து முடிப்பீங்க. சொத்து சம்பந்தமான வழக்குகள்ல வெற்றி வாய்ப்புகள் உங்கள் பக்கம்தான் இருக்கு. நேர்மையும் நிதானமும் கொண்டவர்கள் நீங்கள். எதிலும் பரபரப்பு இருக்காது. வேலை வியாபாரம் என்று வந்துவிட்டால் வெள்ளைக்காரன் போல்தான் சரியான நேரத்திற்கு உங்களுடைய வேலைகளை செய்து முடிக்க வேண்டும் என்கிற எண்ணம் கொண்டவர்களாக இருப்பீங்க. தன லாபம், ஸ்தானம் உங்களுக்கு திருப்திகரமாகவும் வருமானத்திற்கு ஏற்றபடி வழிவகைகள் இருக்கிறது. சுபகாரியம் தொடர்பான விஷயங்கள் கைகூடி வரும். உங்கள் மகனுக்கோ மகளுக்கோ திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக நடக்கும். அதே போல வாழ்க்கையினுடைய உயர்வுக்கு செல்ல வேண்டிய நீங்கள் எடுத்த அனைத்து முயற்சிகளும் கைகூட போகிறது. வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் மூலமாக உங்களுக்கு தன லாபம் பெற மனைவி வழி உறவுகள் மூலம் நல்ல ஆதாயம் கிடைக்கும். மனைவி வழியில் பூர்வீக சொத்துக்கள் வந்து சேரலாம். சுப பலனை அதிகமாக பெறக்கூடிய நாள். வியாபாரத்தில் வேலையாட்கள் துணையாக இருப்பாங்க. தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய நுணுக்கங்களை அறிந்து கொண்டு செயல்படுவீங்க. புதிய பொருட்களை கையாளக்கூடிய நிலைக்கும் சில நுணுக்கங்களை அறிந்து இயந்திரங்களை கையாள்வதில் வல்லவர்களாக திகழ்வீர்கள். அறிவு கூர்மை அதிகமாக இருக்கும். கன்னிராசி அன்பர்களே, தெய்வ பலம் கூடுதலாகவே காணப்படக்கூடிய நாள். இந்த தினம் என்பது நவ கிரகங்களினுடைய முழுமையான ஒரு சக்தியை பெறக்கூடிய நாள். ஆக இந்த நாளில் நவகிரக வழிபாடு செய்வது மிக மிக அவசியம். குறிப்பாக கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம், ஒற்றுமை இவையெல்லாம் கூடுதலாக காணப்படுங்க. மன மகிழ்ச்சி நிறைந்த நாள். எண்ணத்தில் தெளிவு இருக்கும். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். இளைஞர்களுக்கு நல்லதொரு முன்னேற்றம் உண்டு. தேடல் என்பது இருக்கக்கூடிய நிலைப்பாடுகள் இருக்கும். ஒவ்வொரு விஷயத்தையும் தேடி தேடி மிக சார்பாக உங்களுக்கு ஏற்றாற் போல் அமைத்துக் கொள்வீர்கள். தெரியாத விஷயங்களை கூட அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வம் இருக்கும். மாணவர்களுக்கு, ஆராய்ச்சி துறை சார்ந்த படிக்கக்கூடியவர்களுக்கு, மருத்துவத்துறையை தேர்ந்தெடுக்கக்கூடியவர்களுக்கு, பட்டப்படிப்பை முடித்தவர்கள், சினிமா தொடர்பான விஷயங்கள், சின்னத்திரை, வெள்ளித்திரையில் பயணிக்கக்கூடிய நிலையும், தொழில்நுட்பம், ஒளிப்பதிவு, பத்திரிகை துறை, ஊடகத்துறையில் பணியாற்றக்கூடிய நல்லதொரு வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு கிடைக்குங்க. எழுத்து பணியில் இருக்கிறவங்களுக்கு கதை வசனம் எழுதக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். மன நிறைவு அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. உங்களுடைய ராசிநாதனான புதன் பகவானுக்கு உண்டான அதிபதி ஸ்ரீமன் நாராயணன் பெருமாள் மகாவிஷ்ணுக்கு உண்டான சனிக்கிழமை தினம். ஆக இந்த தினத்தில் பெருமாள் வழிபாடு செய்யும் பொழுது மாலை வேளையில் ஸ்ரீ கால பைரவரையும் வணங்கி வருவதும், ஸ்ரீ அன்னை வராகி வழிபாடு செய்தால் அற்புத பலன்கள் உண்டு. தடை தாமதங்கள் நீங்கும். எண்ணிய காரியங்கள் கைகூடி வரும். திருமணமாகாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு திருமண யோகம் வந்து சேரும். தன ஆகர்ஷண பைரவரை வழிபடுவதும், ஸ்ரீ கால பைரவரை வழிபடுவதால் ஆரோக்கியம் சித்தியாகும். பொன்பொருள் சேர்க்கைக்குண்டான வழிவகை கிடைக்குங்க. காதலர்களுக்கு பார்க்கும் பொழுது
உங்களுடைய வீட்டில் நல்ல சூழ்நிலைகள் ஏற்படும். வருங்கால துணையினுடனான பேச்சு உங்களுக்கு திருப்தியையும் மன ரீதியாக நம்பிக்கை உண்டாக்கி தரும். இருவருக்குமான ஒரு பேச்சுவார்த்தை சுமூகத்தை உண்டு பண்ணும். இந்த நாள் திருப்திகரமான நாளாக அமைய பெறுவீர்கள். உங்களுடைய ராசிக்கான சுப ஹோரைகள் சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன் 5 கிரக ஓரைகள் சுப பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். சுக்கிர ஓரையில சொத்து தொடர்பாகவும் பணம் சார்ந்த விஷயத்திற்கு நல்லது. புதன் ஓரையில் அரசாங்கம் சம்பந்தமான காரியங்களுக்கு ஏற்றது. குரு ஓரையில் சுப. துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். செயல்களில் வெற்றியும் நல்ல தன லாபமும் கூடுதலாக கிடைக்க வேண்டும் என மனதார இறைவனை பிரார்த்தனை செய்கிறோம். இந்த நாள் கோல்சாரத்தின்படி பார்க்கும் பொழுதும் கிரகங்களினுடைய சஞ்சாரம் பொறுத்துதான் உங்களுடைய செயல்பாடுகளை இன்றைய தினம் அமையும். உடன் பிறந்தவர்களிடம் அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியங்க. வாக்குவாதங்கள், பணம் சம்பந்தமான பிரச்சனைகளில் ஈடுபடாதீங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் செயல்பாடுகள்ல ஒரு சில மன வருத்தங்கள் இருந்தாலும் அவற்றை பெரிதுபடுத்தாமல் விட்டுக் கொடுத்து போக வேண்டிய நாள் துலாம் ராசி அன்பர்களே. உங்களுக்கு நேர்மைதான் பிடிக்கும். உடன் பிறந்தவர்களிடம் ஒரு சில ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் அவற்றை உங்களால் அனுசரித்து போக முடியாத ஒரு மனநிலை எதுவாக இருந்தாலும் விட்டுக் கொடுத்து போக வேண்டியதுதான் நல்லது. புதிய முயற்சிகளை எதிர்பார்த்த அளவுக்கு முடிவுகள் காலதாமதமாக கிடைக்கலாங்க. நீங்கள் எதிர்பார்த்தபடி ஒரு சில வேலைகள்ல இழுபறியான சூழ்நிலைகள் இருக்கும். காலதாமதம் என்பது இருக்கும். இதனால் மன வருத்தமோ மன வேதனையோ வேண்டாம். துலாம் ராசி அன்பர்களே, மனதில் புதுவிதமான ஆசைகள் இருக்கும். நண்பர்களுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு புதியதொரு தன்னம்பிக்கை ஏற்படுத்தி கொடுக்குங்க. தேடல் என்பது இருந்து கொண்டே இருக்கும். ஒரு விஷயத்தை முழுமையாக பெற வேண்டும் என்கிற ஆர்வம் இருக்கும். மாணவர்களே, படிக்க முடியாத சில கடினமான விஷயங்களை கூட தேர்ந்தெடுத்து படிக்க வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கும். இந்த நாள் கடினமான ஒரு உழைப்பாளர்களாக நீங்கள் இருப்பீர்கள். வெளியே வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலைச்சல்கள் இருந்தாலும் அதனால் ஆதாயம் உண்டாக்குங்க. ஊழியர்களிடத்தில் இருந்த கருத்து வேறுபாடுகள்லாம் மறைந்து ஒற்றுமை உணர்வு அதிகரிக்கக்கூடிய நாள். மனநிலையில் நல்ல தெளிவுள்ளவராக நீங்கள் செயல்பட்டாலே போதும். எண்ணிய காரியங்கள் யாவிலுமே வெற்றி பெற முடியும். தொழில் வியாபாரத்தில் இருந்த தடை தாமதங்களை உணர்ந்து அதற்கேற்றாற்போல் வியாபாரத்தை விருத்தி செய்வதற்கும் தொழில் வளர்ச்சி பெறுவதற்குண்டான சிந்தனைகள் அதிகரிக்கும். துலாம் ராசி அன்பர்களே, பெருமை நிறைந்த நாள். மறைமுகமாக இருந்த திறமைகளை வெளிப்படுத்தி ஆதாயத்தை பெறுவீர்கள். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளிடம் விட்டுக் கொடுத்து மட்டுமே சென்றால் போதும். தேவையில்லாத எந்த பிரச்சனைகளும் காணப்படாது. மற்றவை அனைத்துமே உங்களுக்கு சாதகமாகத்தான் இருக்கிறது. மனதில் தோன்றக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் கூட மறைந்துவிடும். நேர்மையான ஆற்றல் உங்களுடைய செயலுக்கு நல்லதொரு பலனை உண்டு பண்ணுங்க. இந்த நாள் சொத்துக்களும் சரி, சுகத்தையும் பொன் பொருள் ஆபரண சேர்க்கையும் உண்டாக்கக்கூடிய நாள். இந்த நாளை தவற விடாமல் தெய்வீக வழிபாட்டில் அதிகம் நாட்டம் கொள்ளுங்கள். தான தர்மங்கள் செய்வது. வெயில் காலங்களில் முதியவர்களுக்கு, உங்களுடைய தாய் தந்தையருடைய வயதில் ஒத்தவர்களுக்கு குடையும் செருப்பையும் நீங்கள் தானமாக கொடுக்கலாம். இயல்பாகவே உங்களுக்கு பிறருக்கு உதவி செய்யக்கூடிய மன அமைப்பு இருந்தாலும் ஒரு சில சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகத்தை ஏற்படுத்தி இருக்காது. அவையெல்லாம் கடந்து போகட்டும். இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு நன்மையாகவே நடக்கும் என்கிற மனநிலையோடு உறுதிப்பாட்டோடு செயல்படுங்கள். காதலர்களுக்கு பார்க்கும் பொழுது பேச்சுவார்த்தைகள் மூலம் சில சண்டை சச்சரவுகள் ஏற்படலாங்க. வார்த்தைகளில் தெளிவோடு இருக்க வேண்டும். அனாவசியமான சூழ்நிலைகளுக்கு ஒவ்வாத கருத்து வேறுபாடான விஷயங்களை பேச வேண்டாம். உங்கள் துணையினுடனான பேச்சில் உங்களுக்கு திருப்திகரமற்ற நிலையே இருக்கும். கவனம் தேவை. மாணவர்களுக்கு பார்க்கும் பொழுது ஆசிரியர்களுடைய சில வார்த்தைகள் கருத்துக்கள் ஏற்புடையதாக இருக்கும். மனநிலையில் இருந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கிறதுக்கு ஏற்ற நாள். நவகிரக வழிபாடு செய்தாலே போதும். உங்களுடைய ராசிக்கான சுப ஹோரைகள் செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன் 4 கிரகங்கள் சுபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். செவ்வாய் ஓரையில் சுப காரியங்கள், சொத்து மற்றும் அரசாங்கம் சம்பந்தமான செயலுக்கு நல்லது. பணம் சார்ந்த விஷயத்திற்கு சந்திர ஓரைக்கும், கல்வி சம்பந்தமாக சுக்கிர ஓரைக்கும் சிறப்பு. இந்த நாளுக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் சந்தன வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள் சித்திரை நட்சத்திரக்காரர்களை அனுசரித்து செல்ல வேண்டிய நாள். சுவாதி நட்சத்திரக்காரர்களை தேடல் பிறக்கும். விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு ஒற்றுமை அதிகரிக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். செயல்களில் வெற்றியும் மன நிறைவும் தன லாபமும் கிடைக்க வேண்டுமென மனதார இறைவனை பிரார்த்தனை செய்கிறோம். உங்களுடைய ராசிக்கான பலன்களையும் நவ கிரகங்களினுடைய சஞ்சாரம் கோல்சாரத்தின்படி கிரகங்களினுடைய அமைப்பை பொறுத்துதான் உங்களுடைய ராசிக்கான பலன்களும் அமையும். ஆக எதிலுமே கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். சனிக்கிழமை தினம் நவகிரக வழிபாடு செய்வதும் பச்சை பதிகம் எனும் சொல்லக்கூடிய தேவார திருப்பதிக பாடல்களை பாடினால் சனி பகவானுடைய தாக்குதல் உங்களுக்கு குறைவாக இருக்கும். நவகிரகங்களினுடைய நல்லருள் பூரணமாக கிடைப்பதற்கு இயலாதவர்களுக்கு முடிந்த வரைவில் உதவி செய்து வந்தாலே போதும். எதிர்பாராத சில பயணங்கள் மூலம் அலைச்சல்கள் ஏற்படலாம். அந்த பயணத்தின் மூலம் அனுபவமும் உண்டாகக்கூடும். விருச்சிக ராசி அன்பர்களே, வேலை விஷயமாக வெளியே சென்றாலும் கூட அந்த வேலைகளில் ஒரு சில கால தாமதங்கள் இருக்கும். நினைத்த வேலைகளை செய்ய முடியாமல் ஒரு சில மந்தத்தன்மை இழுபறியான நிலை இருக்கலாம். மனதில் எண்ணிய காரியத்தை செய்ய முடியாதபடிக்கு சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமற்று இருக்கும். புதிய முயற்சிகளை எடுத்துக்கொண்டே இருப்பீர்கள். அதை சிந்தித்து செயல்படுத்தினால் நல்லது.
எடுத்தோம் கவிழ்த்தோம் என்ற எந்த முடிவுகளும் எடுக்காதீர்கள். வாக்குறுதிகளை கொடுக்க வேண்டாம். அதிலும் பணம் சம்பந்தமாக கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். மாணவர்களே, படிப்பு கல்வி சம்பந்தமாக உங்களுக்கு குழப்பங்கள் இருக்கும். படித்தாலும் சரியான நிலையில் நினைவில் வைத்துக் கொள்ள இயலாது. ஞாபக சக்தி என்பது குறையும். மனநிலையில் குழப்பங்கள் இருக்கும். இந்த மாதிரியான பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் வெளிவருவதற்கு படிக்கக்கூடிய நேரத்திற்கு முன்பாக நன்றாக தண்ணீர் குடிக்க வேண்டும். மனதில் குழப்பங்கள் நீங்குவதற்கு மூச்சு பயிற்சி செய்வதும் தியானம் செய்துவிட்டு பிறகு படித்து பாருங்கள். நல்ல முறையில் படிக்கலாம். படிப்பதை நினைவில் வைத்துக் கொள்ள முடியும். ஆர்வம் அதிகரிக்குங்க. வரக்கூடிய 10th +2 தேர்வில் எழுதக்கூடிய மாணவ மாணவிகள் இந்த முறையை கையாண்டாலே போதும். கல்வியில் நல்ல தேர்ச்சி பெறுவீர்கள். கல்வி சம்பந்தமான நிலைப்பாடுகள் உங்களுக்கு நன்றாகவே அமையுங்க. சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமற்ற நிலைகளாக இருந்தாலும் சாதகமாக்கிக் கொள்வதற்கு முயற்சி செய்வது நல்லது. உறவுகள் வழியில அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டியது அவசியம். விருச்சிக ராசி என்பர்களே, கோபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது. பரபரப்பு, சில பதட்டமான விஷயங்களில் ஈடுபடாதீங்க. மற்றவர்களுடைய குணநலன்களை அறிந்து கொண்டு பேச வேண்டும், செயல்பட வேண்டும். உங்களுடைய ராசி 12 ராசிகளில் 8ஆம் இடத்தை வகிப்பது. ஆக சற்று முன்கோபம் இருக்கும். நேர்மையாக இருக்க வேண்டும். மற்றவர்களும் சரியாக நடக்க வேண்டும் என்கிற எண்ணம் இருந்தாலும் உங்களுடைய எதிராளிகள் அப்படி இருக்க மாட்டார்கள். ஏதாவது குறைபாடு இருக்கும். குறைநிறை இல்லாத மனிதர்கள் இல்லை. இவற்றை நீங்கள் தன்மையோடு புரிந்து கொண்டு மற்றவர்களோடு அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். கருத்து ஒற்றுமை ஏற்படக்கூடிய வகையில இந்த நாள் இல்லை. ஆக வீட்டிலும் சரி வெளியிடங்களிலும் உங்கள் மீதான நன்மதிப்பு குறையாதபடிக்கு பார்த்துக் கொள்ளுங்கள். கால்நடை தொடர்பான விஷயங்கள்ல கவனமாக இருக்கணும். வியாபாரம், விவசாயம், வேளாண்மை தொடர்பாக முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. என்ற வரையில் வங்கி கடன் பெறாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். கடனை குறைப்பதற்குண்டான வழிவகை தேட வேண்டுமே தவிர புதியதொரு கடன் வாங்குவதை, அதிலும் சனிக்கிழமை தினத்தில் கடன்களை முற்றிலுமாக தவிர்த்து விடுங்கள். குடும்ப நலனுக்காக அதிகப்படியாக நீங்கள் வெளியே சில பொருளாதாரத்தை தேடி அலைய வேண்டி இருக்கும். குடும்பத்தில் நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு பணத்தை தயார் செய்ய வேண்டிய மனக்குழப்பத்திலும் மன அழுத்தத்திலும் இருப்பீர்கள். மனக்குறை இல்லாமல் இருப்பதற்கு தெய்வ வழிபாடுதான் சிறந்தது. நவகிரக வழிபாடு செய்ய வேண்டும். காதலர்களே, உங்களுக்கு மனதில் சில சந்தேகங்களும் சில மனம் சார்ந்த பிரச்சனைகளும் இருக்கலாம். எதை ஒன்றையுமே உண்மை தெரியாமல் தீர்க்கமாக விசாரிக்காமல் யாரையும் எதை பற்றியும் சந்தேகிக்க வேண்டாம். வெளிப்படையாக உங்களுக்கு தெரிந்த விஷயங்களை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வதுதான் நல்லது. மற்றவர்களுடைய குண நலன்களை ஆராயாமல் யாரை பற்றியும் தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம். கவனமாக இருக்க வேண்டும். அதிலும் உங்களுடைய எதிர்கால துணையினுடனான போக்கில் உங்களுக்கு திருப்திகரமற்ற நிலை இருக்கும். பேச்சுவார்த்தைகளில் சண்டை சச்சரவுகள் ஏற்படலாம். கவனம் தேவை. இந்த நாள் தன லாபம் பெறுவதற்கு கடினமான உழைப்பை ஏற்படுத்திக் கொள்வது நல்லது. வியாபாரமாகட்டும், தொழில் விஷயமாக இருக்கட்டும், பணம் நிலைப்பாடுகளில் எச்சரிக்கையுடன் இருங்கள். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கான சுப ஹோரைகள் சந்திரன், குரு, சுக்கிரன், இந்த 3 கிரக ஹோரைகள் சுபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி காரியங்கள், வாகனம் தொடர்பான முயற்சிகள் அனைத்தையும் சுக்கிர ஹோரையில் செய்தால் நல்லது. குரு ஹோரையில் சுப காரியங்கள் செய்து பாருங்கள், நல்லது நடக்கும். இந்த நாளுக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுபவம் உண்டாகும். ஆனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமின்மை இருக்கும். அதாவது ஈடுபாடு என்பது எதிலும் காணப்படாது. கேட்டை நட்சத்திரக்காரர்களை கவனமாக செயல்பட வேண்டிய நாள். இறை வழிபாடு செய்யுங்கள். மன ஆறுதல் உண்டாக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். செயல்பாடுகளில் நல்லதொரு வெற்றியும் மன நிறைவும் சந்தோஷமும் அதிகரிக்கட்டும் என வேண்டி இறைவனை பிரார்த்திக்கிறோம். கோல்சாரத்தின் படியும் நவ கிரகங்களினுடைய சஞ்சாரம் பொறுத்துதான் உங்களுக்கான ராசி பலன்களை அமையும். இதை பொறுத்து பார்க்கும் பொழுது வியாபார வேலைகள்ல புதிய கூட்டாளிகளுடைய ஒத்துழைப்பும் சரி, ஒப்பந்தங்கள் உங்களுக்கு சித்தியாகும். எண்ணிய வேலைகளை திறம்பட முடிப்பீர்கள். புத்தி கூர்மை நன்றாக இருக்குங்க. வியாபாரத்தை எப்படி செய்யணுங்கிற ஒரு போக்கோடு செயல்படுவீங்க. இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்றால் போல் நவீன தொழில்நுட்பங்களை கையாளக்கூடிய திறன் படைத்தவர்களாகவும் கணினி தொடர்பான விஷயங்கள் ஈடுபாடு இருக்கும். தொழில்நுட்பத்தை அதிகப்படுத்துவீங்க. விலை உயர்ந்த கணினி பொருட்களை வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். வியாபார விருத்திக்காகவும் தொழில் முயற்சியில் முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்கு கடினமான உழைப்பை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். திறன் படைத்தவர்கள் நீங்கள். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். இந்த நாள் தொடக்கமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. நவ கிரகங்களினுடைய சஞ்சாரம் உங்களுக்கு சிறப்பாக இருப்பதால் பலன்களும் லாபகரத்தோடு இருக்கும். மன திருப்தி உண்டாகும். தனுசு ராசி அன்பர்களே, மனதில் நினைத்த காரியங்கள்லாம் நிறைவேற்றுவீங்க. வங்கி கடன் தொடர்பான விஷயங்கள் கைகூடி வரும். வீடு மனை தொடர்பான செயல்பாடுகள் கை கொடுக்குங்க. புதியதொரு சொத்துக்கள் வாங்க வேண்டிய சூழ்நிலை. பழைய கடன்களை நிவர்த்தி செய்வீர்கள். வருமானம் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில இருக்கலாம். பிள்ளைகளுடைய வேலை வாய்ப்புகள் சாதகமாக இருக்கும். தன லாபம் பெறக்கூடிய அமைப்பு. உங்களுக்கு வீட்டினுடைய வளர்ச்சி நன்றாகவே இருக்கும். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு ஆதரவு நிறைந்த நாள். பணியாட்கள் உங்களுடைய ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஆதரவாக இருக்கிறதோடு மட்டுமில்லாம உங்களுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்தில் இருப்பார்கள். நன்மதிப்பு அதிகரிக்கக்கூடும். மனநிலையில் நல்ல தெளிவுள்ளவர்களாகவும் எடுக்கக்கூடிய முடிவுகள் சாதகமாக இருக்குங்க. தொழில் விஷயமாக வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள். ஒரு சிலருக்கு வெளிநாடுகளுக்கு பயணப்படக்கூடிய நாளாகவும் இருக்கும்.
முக்கியமான வேலை விஷயமாக மற்றவர்களை நாடும் பொழுது அவர்கள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பேருதவியை கொடுப்பாங்க. இதுவரையில சந்திக்க வேண்டும் என்கிற நினைத்த மிகப்பெரிய பிரமுகர்களுடைய சந்திப்பு நிகழலாங்க. முடிந்த வரையில் யாராவது ஒருவருக்கு அன்னதானம் செய்வது, தான தர்மங்களில் ஈடுபட்டால் நல்லது. மாணவர்களுக்கு படிப்பு கல்வி தொடர்பான விஷயங்களில் இதுவரையில் இருந்த சில முயற்சிகள்லாம் கைகூடி வரப்போகிறது. உழைப்புக்கு ஏற்ற வகையில முன்னேற்றங்கள் உண்டாகும். மன தெளிவோடு ஒவ்வொரு விஷயத்திலும் ஈடுபடுவீர்கள். வரக்கூடிய தேர்வில் முதன்மை மதிப்பெண் பெறுவதற்கு ஏற்ற நடவடிக்கைகளை மேற்கொள்வீர்கள். எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய வீட்டில் புது பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். இதுவரையில குடும்பத்துக்கு தேவையான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதும், தாய் தந்தையருடனான போக்கு உங்களுக்கு நல்ல ஒரு அனுசரணையாக இருக்கும். காதலர்களுக்கு மன திருப்தியும் மன நிறைவும் நிறைந்த நாள். நன்மைகள் அதிகமாகவே ஏற்படக்கூடிய நாளாக இருக்கிறது. எதிர்கால துணையினுடனான பேச்சு உங்களுக்கு நம்பிக்கையையும் நல்லதொரு தன்னம்பிக்கை பிறக்கக்கூடிய வகையில இருக்கும். வாழ்க்கையில் நல்லதொரு வெற்றி வாய்ப்பை தேடி நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு கை கொடுக்குங்க. வியாபார வருமானம் அபிவிருத்தி உண்டாக்கக்கூடிய நாள். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கான படி நல்ல அமைப்புகள் தான் இருக்கிறது. மிக முக்கியமாக சனிக்கிழமை தினத்தில் வருவதுதான் மிகவும் விசேஷம். ஸ்ரீ கால பைரவருக்கு உண்டான நாள், ஆதிக்கம் நிறைந்த நாள். இந்நாளில் வழிபடுவதால் ஆயுள் விருத்தி, ஆரோக்கிய விருத்தி, ஐஸ்வர்ய விருத்தி பெறுவீர்கள். உடல் ஆரோக்கியம் அற்புதமாக உங்களுக்கு இருக்குங்க. தன லாபம் பெறுவதற்கு தன ஆகர்ஷண பைரவரை வழிபாடு செய்யலாம். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கான சுப ஹோரைகள் சூரியன், செவ்வாய், சுக்கிரன், குரு நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். குரு ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த விஷயங்கள், அரசாங்கம் சம்பந்தமான செயலுக்கு ஏற்றது. சுக்கிர ஓரையில பணம் சார்பான விஷயங்களுக்கு நல்லது. புதன் ஓரையில் படிப்பு சம்பந்தமாக மாணவர்கள் தொடங்கலாம், நன்மைகள் உண்டாகும். செவ்வாய் மற்றும் குரு ஓரையில் தொழில் சார்பான முடிவுகளுக்கு நல்லது. இந்த நாளுக்கான அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரக்காரர்களை ஒத்துழைப்பு கிடைக்க பெறுவீர்கள். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாள். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடும். வாழ்த்துக்கள். வாழ்க்க வளமுடன். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். செயல்களில் வெற்றியும் நல்லதொரு தன லாபமும் வியாபார விருத்தியும் தொழில் வளர்ச்சி பெருக்க வேண்டும் என மனதார இறைவனை பிரார்த்திக்கிறோம். உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்ப்பதற்கு முன் நவ கிரகங்களினுடைய கோல்சாரமும் சஞ்சாரத்தை பொறுத்துதான் ராசிக்கான பலன்களே அமையும். அந்த வகையில் பார்க்கும் பொழுது, இவற்றை வைத்து பார்க்கும் பொழுது எதிர்பாராத சில நபர்கள் மூலமாக அறிமுகம் உண்டாகும். புது நபர்களுடைய ஆதரவு உங்களுக்கு திருப்தியை ஏற்படுத்தி கொடுக்கும். அவர்களிடம் பேசும் பொழுது வார்த்தைகளை அளவோடு வைத்திருப்பதும் பேச்சுக்களை குறைத்துக் கொள்வது நல்லது. அதிகப்படியான விஷயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம். கவனத்தில் ஏற்றுக்கொள்ளுங்கள். மகர ராசி அன்பர்களை, எப்பொழுதுமே புது நபர்களிடம் பேசும் பொழுது அவர்களுடைய விஷயத்தை நீங்கள் கிரகித்துக் கொள்ள வேண்டுமே தவிர உங்களை பற்றிய முழுமையான விஷயங்களை முதலில் வெளிப்படுத்தாதீர்கள். அது உங்களுக்கு தேவையற்ற வீண் பிரச்சனைகளை உண்டாக்கிவிடும். கவனம் தேவை. பொருளாதார நிலைப்பாடுகள்லாம் மேன்மையாக இருக்குங்க. தன லாபம் பெறக்கூடிய வகையில இருக்கு. அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆதாயம் பெறுவீர்கள். எடுக்கக்கூடிய வேலைகளை சரியான நேரத்தில் முடிக்கக்கூடிய நிலையும், வருமானம் திருப்திகரமாக இருக்கும். ஏற்றம் பெறுவீர்கள். வாழ்க்கையினுடைய தத்துவத்தை புரிந்து கொள்ளக்கூடிய அமைப்பும், சமூகம் தொடர்பான காரியங்களில் ஈடுபடுவீங்க. மக்களுடைய மனநிலையை வெகு இயல்பாக புரிந்து கொள்ளக்கூடிய நிலையும் உண்டு. வேலை தொடர்பாக வெளியூர்களுக்கு செல்ல வேண்டியிருக்கும். ஒரு சிலருக்கு வியாபார பொருள் விற்பனைக்காக வெளிநாடுகளுக்கு பயணப்பட வேண்டிய சூழ்நிலை உருவாகும். புதியதொரு அனுபவம் கிடைக்க பெறுவீர்கள். மாணவர்களை படிப்பு நிலைப்பாடுகளுக்காக கடல் கடந்து செல்ல வேண்டிய சூழ்நிலை உண்டாக்குங்க. மகர ராசி அன்பர்களை, படிப்பு விஷயமாகவோ அல்லது சொந்த பந்தங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைக்காகவும், பிள்ளைகளுடைய செயல்பாடுகளுக்காகவும், திருமணமானவர்கள் அங்கிருக்கக்கூடியவர்கள் கவனிக்கக்கூடிய நிலை, ஏதாவது ஒரு விஷயம் சொந்த நிலைப்பாடுகளுக்காக செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். மகர ராசி அன்பர்களுக்கு உத்தியோக ரீதியாக சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். நல்ல பலன் ஏற்படக்கூடிய அமைப்பு தான் இன்றைய தினம் இருக்கிறது. மறைமுகமாக இருந்த திறமைகளை வெளிப்படுத்திக் கொள்வீர்கள். எந்த விஷயத்தை எப்படி செய்ய வேண்டும் என்கிற புரிதல் உங்களுக்கு இயல்பாக இருக்குங்க. மன மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காது. மாணவர்களை படிக்கக்கூடிய விஷயத்தை மிகவும் ஆர்வத்துடனும் நேசித்து தேர்வை நல்ல விதமாக எழுத வேண்டும் என்கிற ஒரு முனைப்புடன் செயல்படுவீங்க. எண்ணத்திற்கு ஏற்றாற்போல் வாழ்க்கையினுடைய தரமும் உயரப்போகிறது. விளையாட்டு தொடர்பான விஷயங்கள் ஆர்வம் அதிகரிக்கக்கூடும். மகர ராசி அன்பர்களுக்கு குடும்ப நபர்களுடைய ஆதரவு கிடைக்கும். கணவன் மனைவி இடையே ஒற்றுமை உணர்வு அதிகரிக்கலாம். இன்றைய நாள் தன லாபம் பெறக்கூடிய நாள். எண்ணத்தில் தெளிவு இருக்கோங்க. தொழில் ரீதியாக புதிய விஷயங்களை கையாளுவீர்கள். கூட்டாளிகளுடனான பேச்சு உங்களுக்கு திருப்தியையும் நல்லதொரு உடன்படிக்கையும் உண்டாக்கி தரும். சனிக்கிழமையில் முடிந்த வரையில் தான தர்மங்கள் செய்ய வேண்டும். சனிக்கிழமை தினம் என்றாலே பொதுவாக மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவையான உபகரணங்களை வழங்குவது, ஆடையை வழங்குவது, அன்னதானம் இடுவது, உங்களுடைய தாய் தந்தையருக்கு வயதில் ஒத்தான இருக்கக்கூடிய நபர்களுக்கு
வெயில் காலம் என்பதால் செருப்பு குடைகளை வாங்கி கொடுக்கலாம், ஆடை தானம் செய்யலாம். சாலையோரங்களில் இயலாதவர்களுக்கு உணவு வாங்கி கொடுப்பதும், குடிப்பதற்கு தண்ணீரை அதிக அளவில் வாங்கி கொடுங்கள். உண்மையிலேயே உங்களுக்கு நல்ல புண்ணியம் வந்து சேரும். தான தர்மங்கள் யார் ஒருவர் அதிகமாக செய்து வருகிறார்கள் அவர்களுடைய கர்ம வினைகள் படிப்படியாக குறையும் என்பது சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டுள்ள உண்மையாக தெய்வத்தினுடைய அனுகிரகம் நீங்கள் பெற வேண்டுமானால் இயலாதவர்களுக்கு அதிகமாக செய்யுங்கள். ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம் என்பது போல இயலாதவர்களுக்கு இன்முகத்தோடு நீங்கள் ஒரு பிடி சோறு கொடுத்தாலும் அவை இறைவனுக்கு அர்ப்பணிக்கக்கூடிய விஷயமாக இருக்கும். ஆக இவற்றை மனதில் வைத்துக் கொண்டு செயல்படுங்கள். இந்த நாளுக்குண்டான சுப ஹோரைகள் சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிரன் நல்ல பலனை ஏற்படுத்துங்க. சுக்கிர ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து, அரசாங்கம் சார்ந்த விஷயத்திற்கு நல்லது. பணம், கல்வி இவற்றின் தொடர்பாக புதன் ஓரையும், தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய், சுக்கிர ஓரை உத்தமம். குடும்பம் சார்பான விஷயங்களுக்கு புதன் ஓரை நல்லது. இந்த நாளுக்குண்டான அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களை அறிமுகம் கிடைக்க பெறுவீர்கள். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுபவம் உண்டாகும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களை திறமைகள் வெளிப்படும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். கும்பராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கலாம். தொடங்கக்கூடிய வேலைகள் மன திருப்திகரமான லாபமும், தொழிலில் முன்னேற்றமும், வருமானம் அதிகமாக கிடைக்க வேண்டும் என மனதார இறைவனை பிரார்த்தனை செய்கிறோம். இந்த நாளில் உங்களுடைய ராசிக்கான நவ கிரகங்களினுடைய கோல்சாரமும் சஞ்சாரத்தை பொறுத்துதான் உங்களுக்கான ராசி பலன்களை அமையும். வியாபார அபிவிருத்திக்குண்டான செயல்கள்ல நீங்கள் நிச்சயமாக சிந்தித்து செயல்பட வேண்டும். கும்பராசி அன்பர்களே, நவ கிரகங்களினுடைய ஆளுமையை பொறுத்துதான் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அன்றாடம் நடக்கக்கூடிய நிகழ்வுகள், நன்மைகள் ஆக இருக்கட்டும், சாதகமான சூழ்நிலைகள் இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அந்த நவ கிரகங்களே சாட்சி. அவர்கள்தான் உங்களுக்கு எல்லா விதமான நல்ல பலன்களையும் வழங்கக்கூடியவர்கள். அவர்களை சரணாகதி அடைந்து விட்டாலே போதும். சனிக்கிழமை தினத்தில் நல்லெண்ணெய் ஸ்நானம் செய்வது எப்பொழுதுமே சிறப்பு. சனீஸ்வர பகவானுடைய அருள் உங்களுக்கு கிடைக்குங்க. உங்களுடைய ராசிநாதனான சனி பகவானுடைய அனுகிரகம் பெற வேண்டி விரதம் இருந்து பெருமாள் வழிபாடு செய்தாலும் போதும். அதோடு சிவ வழிபாடும் செய்யலாம். அந்த தினத்தில் காகத்திற்கு எள் கலந்த சாதம் வைப்பதும், இயலாதவர்களுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு ஊன்றுகோல் அல்லது அவர்களுடைய தேவைக்கான உபகரணங்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு அன்னதானம் செய்வது சிறப்பு. இப்படி செய்வதால் சனி பகவானுடைய அனுகிரகத்தை நீங்கள் பூரணமாக பெற முடியும். உங்கள் ராசிக்கான அதிபதி அவருக்குண்டான அதிபதி சிவபெருமான். ஆக இந்த நாளில் சிவா விஷ்ணு வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு. பெரிய மனிதர்களுடைய அறிமுகம்லாம் உங்களுக்கு உண்டாகும். பிரமுகர்களுடைய சந்திப்பு நிகழலாம். ஒரு சிலருக்கு அரசு தொடர்பான காரியங்கள் கைகூடி வருங்க. அரசியல் பிரமுகர்களுடைய ஆதரவு கிடைக்கலாம். மிகப்பெரிய ஒரு அதிகாரிகளுடைய சந்திப்பு நிகழலாம். இப்படி அதிகார பலத்தோடு இருக்கக்கூடிய ஒரு சில நபர்களுடைய ஆதரவு உங்களுக்கு பூரணமாக கிடைக்குங்க. பிள்ளைகளுடைய வழியில சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்களாம் கவனமாக இருக்க வேண்டும். 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்பது புத்திர ஸ்தானம். அந்த இடத்தில் சந்திர பகவானுடைய சஞ்சாரம் இருப்பதால் பிள்ளைகளுடனான செயல்பாடுகளில் சில போக்கு உங்களுக்கு எதிர்பார்க்க கூட இருக்கலாம். அல்லது மன வருத்தங்கள் ஏற்படக்கூடிய வகையில சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும். கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள். பூர்வீக சொத்துக்களில் மாற்றி அமைப்பதற்குண்டான வாய்ப்புகள் அமையும். வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல அலைச்சல்கள் ஏற்படலாம். சோர்வுகள் நிறைந்த நாளாகத்தான் இருக்கிறது. சுறுசுறுப்பு அடைய வேண்டி நவக்கிரக வழிபாடு செய்து கொள்ளுங்கள். நவகிரகங்களுக்கு பால் அபிஷேகம் செய்தாலும் நன்மைகள் உண்டு. மாலை வேளையில் ஸ்ரீ கால பைரவர் வழிபாடு செய்து பாருங்கள். இன்றைய நாள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் ஓரளவுக்கு நல்ல பலன் கிடைக்குங்க. புதிய முயற்சிகளை கைவிட வேண்டும். எப்பொழுதும் போல் நீங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய வேலைகளில் ஈடுபடலாமே தவிர புதிய ஒப்பந்தங்கள், பேச்சுவார்த்தைகளில் முடிவு காண்பது இவையெல்லாம் உங்களுக்கு சாதகமற்றுதான் இருக்கும். மத்தியமமான பலன்களை உண்டு. உடல் ஆரோக்கியத்திலும் எச்சரிக்கை தேவை. ஆரோக்கியத்திற்கு உணவு சம்பந்தமான நிலைப்பாடுகளில் கட்டுப்பாட்டுடன் இருக்க வேண்டும். வெளியிடங்களுக்கு செல்வதற்கு முன் ஒரு முறைக்கு பல முறையாவது உங்களுடைய உடைமைகளை சரிபார்த்துக் கொள்வதும் கவனத்தோடு பயணிக்க வேண்டும். வாகன பயணங்களில் எச்சரிக்கையுடன் இருங்கள். மாணவர்களே, படிப்பு நிலைப்பாடுகளில் ஆர்வமற்ற தன்மையும் ஒரு சில மந்தத்தன்மை உண்டாகலாம். கவனம் தேவை. வேலை விஷயமாக வெளியூர்களுக்கு பயணப்படக்கூடியவர்களுக்கு அனுபவம் உண்டாகும். அதிலும் அலைச்சல்கள் ஏற்படக்கூடிய நிலையும் இருக்கிறது. காதலர்களே கவனமாக இருக்க வேண்டிய நாள். வாக்குவாதங்கள், தேவையற்ற வீண் சண்டை சச்சரவுகள் நிகழலாம். பேச்சுக்களில் எச்சரிக்கையுடன் இருங்கள். வேலை தொடர்பாக ஒரு சில அலைச்சல்கள் உண்டாகலாம். கவனம் தேவை. இந்த நாளில் உங்களுடைய ராசிக்கான சுப ஹோரைகள் சந்திரன், சுக்கிரன், செவ்வாய், புதன் நல்ல பலனை உண்டு பண்ணும். பணம் கொடுக்கல் வாங்கல், கல்வி கற்க துவங்குதல் இவற்றிற்கு புதன் ஓரை ஏற்றது. தொழில் சார்ந்த முடிவுக்கு செவ்வாய் அல்லது சுக்கிர ஓரையும், குடும்பம் சார்பான முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு புதன் ஓரை நல்லது. இந்த நாளுக்கான அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களை சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள். அவசரம் வேண்டாம். சதய நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் நீங்கும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் உண்டாகலாம். கவனம் தேவை. இறை வழிபாடு செய்தாலே ஓரளவிற்கு மன நிம்மதி பெறுவீர்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.
மீன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். செயல்களில் வெற்றியும் தன்னம்பிக்கையும், வியாபாரத்தில் முன்னேற்றம் உருவாக வேண்டுமென மனதார இறைவனை நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம். நவகிரகங்களுடைய நல்லருள் கிடைக்கட்டும். இன்றைய நாள் பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசிக்கான கோல்சாரத்தின் படியும் நவகிரகங்களின் சஞ்சாரத்தை பொறுத்துதான் ராசிக்குண்டான பலன்களே பொதுவாக அமையும். அப்படி பார்க்கும் பொழுது புதிய வியாபாரம் தொடர்பான சிந்தனைகள் உங்களுக்கு அதிகமாக இப்பொழுது செய்து கொண்டிருக்கக்கூடிய வேலையை விட மற்றொரு வேலையை ஈடுபடலாமா என்கிற நிலையும், வருமானம் எந்த தொழிலில் செய்தால் லாபம் அதிகரிக்கும், வியாபாரத்தில் எதை செய்தால் நல்ல ஒரு பணத்தை மீட்டெடுக்க முடியும் என்கிற ஒரு நிலையை ஆராய்ச்சி செய்யக்கூடிய நிலையும் உண்டு. திருப்திகரமாக இருக்கக்கூடிய நாள். மனநிலையில் முன்னேற்றங்கள் அதிகரிக்கக்கூடும். எண்ணிய காரியங்களை திருப்திகரமாக செய்யக்கூடிய வகையில சில விஷயங்களை ஈடுபடுவீர்கள். சிந்தனைகள் அதிகரிக்குங்க. மாணவர்களுக்கு கல்வி தொடர்பாக வெளியூர் பயணங்கள்லாம் சாதகமாக போகிறது. உங்களுடைய படிப்பு நிலைப்பாடுகளில் முன்னேற்றம் இருக்கும். ஆசிரியர்களுடைய கருத்துக்கள் சாதகமாக அமையுங்க. ஆலோசனைகள் உங்களுக்கு பலரிடமிருந்து கிடைக்கலாம். வெளியிடங்களுக்கு பயணப்படக்கூடிய நிலையும், வெளியூர்களுக்கு செல்ல வேண்டிய பயண வாய்ப்புகள் சாதகமாக இருக்கும். உங்களுடைய பயண செலவுகளுக்கு உண்டான பணம், கல்வி கடன் தொடர்பான விஷயங்களில் இருந்து கிடைக்க பெறுவீர்கள். ஏற்றம் பெறக்கூடிய நிலை உண்டு. படிப்பின் மீதான தனி ஆர்வம் உங்களுக்கு அதிகரிக்குங்க. ஈடுபாட்டுடன் செயல்படுவீங்க. மனதில் இனம் புரியாத சிந்தனைகள் காரணமாக குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்களாம். மீனராசி அன்பர்களே, மௌனமாக இருப்பது நல்லது. தியானத்தில் ஈடுபடுங்கள். அடிக்கடி யாராவது ஒரு சில பிரச்சனைகள் செய்திருந்தாலும் கூட அவற்றை நினைவில் வைத்துக் கொள்ளாமல் இதுவும் கடந்து போகும் என்பது போல மனதில் அவற்றை நிவர்த்தி செய்து விடுங்கள். மன தூய்மை பெறுவதற்கும் பவித்திரமாக இருப்பதற்கு ஆன்மீக எண்ணத்தை அதிகரித்துக் கொள்வதும் தெய்வ வழிபாட்டில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்வது நல்லது. முயன்ற வரையில் இன்றைய நாள் தான தர்மங்கள் அதிகமாக செய்தாலே போதும். மனம் சஞ்சலமான குழப்பங்கள்லாம் நீங்கிவிடும். விவசாயம் தொடர்பான வேலைகள் சாதகமான சூழ்நிலைகள் உண்டு. கால்நடை வளர்க்கக்கூடியவர்களுக்கு லாபம் அதிகரிக்கும். தாமதங்கள் இருக்கும். இருந்தாலும் அவற்றை நீங்கள் பொறுமையும் நிதானத்துடன் சந்திக்க வேண்டும். ஒவ்வொரு செயலையுமே முன்கூட்டியே சிந்தித்து செயல்படுத்தினால் நன்மைகள் உண்டு. வெளியே செல்லக்கூடியவர்கள், உடைமைகள், உங்களுடைய பொருட்கள் மீது எச்சரிக்கை தேவை. கவனமாக இருக்க வேண்டும். பணம் சம்பந்தமான நிலைப்பாடுகளில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள் இருக்கும். எதிர்பார்த்த இடத்தில் இருந்து பணம் வருவது என்பது சற்று இழுபறியாக கூட இருக்கலாம். ஆகவே கொடுக்கல் வாங்கல், பணம் கைமாறுதல் பெறுவது, கடன் கொடுப்பது இவற்றை முற்றிலுமாக தவிர்த்து விடுங்கள். சனிக்கிழமை தினத்தில் கடன் வாங்குவது என்பது உங்களுக்கு ஸ்திரமான ஒரு நிலையை ஏற்படுத்திவிடும். அதாவது சனிக்கிழமை என்பது நிலையான நாள். எந்த ஒரு வேலைகளை ஈடுபட்டாலும் அவை நிலையாக இருக்கும் என்பது ஐதீகம். ஆக அப்படி பார்க்கும் பொழுது ஸ்திரமான நாளில் பொன் பொருள் ஆபரண சேர்க்கை வாங்குவது, திரும்ப திரும்ப செய்யக்கூடிய சில காரியங்களில் ஈடுபடுவது, முக்கியமான சுப விசேஷங்கள் செய்வது, இப்படிப்பட்ட நிலைகளில் ஈடுபடுவதும், ஆன்மீகத்தில் நாட்டம் கொள்வது, ஆன்மீக பயணங்களை மேற்கொண்டாலும் தீர்த்த யாத்திரைகள் செல்வது, புண்ணிய நதிகளில் நீராடுவது, இது போன்ற விஷயங்கள் செய்தால் உங்களுக்கு நல்ல பலன் உண்டு. நவகிரகங்களுடைய நல்லருள் பூரணமாக கிடைக்க பெறுவீர்கள். இந்த நாள் காதலர்களுக்கு ஏற்ற நாள் அல்ல. சாதகமற்ற தன்மையிலேயே இருக்கிறது. பேச்சுவார்த்தைகளில் எச்சரிக்கை தேவை. பணம் சம்பந்தமான நிலைகளில் மற்றவர்களை நம்பி எந்த ஒரு பொறுப்புகளையும் ஒப்படைக்காதீர்கள். அவை உங்களுக்கு எதிராக மாறிவிடலாம். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கான சுப உரைகள் சூரியன், செவ்வாய், குரு, சுக்கிரன், இந்த 4 கிரக உரைகள் சுப பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். குரு உரையில் சிறப்பான நிகழ்ச்சிகள், சொத்து வாங்குவது, விற்பது தொடர்பாகவும், அரசு சார்ந்த விஷயங்களுக்கு நல்லது. பணம் சார்பாக சுக்கிர உரையும், கல்வி சம்பந்தமாக புதன் உரையும், தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் அல்லது புதன் உரை ஏற்பு. பொதுவாக குரு உரையில் அனைத்து விதமான விஷயங்களையும் செய்யலாம். நல்லது நடக்கும். இந்த நாளுக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள்: புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் மேம்படும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களை குழப்பங்கள் நீங்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். 12 ராசிக்காரர்களுக்கும் அவர்களுடைய நவ கிரகங்களின் சஞ்சாரத்தை பொறுத்தும் நவக்கோள்களினுடைய சுப பார்வையை பொறுத்து எல்லா விதமான நன்மைகளும் நடக்க வேண்டுமென மனதார இறைவனை பிரார்த்தித்து வணக்கங்களும். வாழ்க வளமுடன். நற்பவி நற்பவி நற்பவி. முக்கியமான செய்தி: நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் தினம்தோறும் தமிழ் மொழியில்தான் கொடுக்கப்படுகிறது முழுக்க. ஆனால் கடந்த சில நாட்களாக யூடியூப் அப்டேட் காரணமாக ஒரு சிலருக்கு போனில் ஆங்கிலமாக வருகிறது. இது ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்டினுடைய பிரச்சனை. ஆக இதை சரி செய்வதற்கு யூடியூப் செட்டிங்கில் சென்று ஆடியோ ட்ராக் வழியாக தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்துக் கொண்டால் ஆங்கிலம் மறைந்து தமிழ் மொழியில் உங்களுக்கு கேட்கும். ஆக இந்த மெசேஜை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.